வீரப்பன், சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்றவரை வந்து பிடிக்காம இருந்தாங்க. அவரை வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா 1992 அந்த பீரியட்ல தான் வந்து பிஎஸ்எஃப்லேருந்து புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சய் அரோரா சார் அப்ப தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் மாரி ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்போ வால்டர் தேவாரம், அப்புறம் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சில டீம் இதெல்லாமே இருந்தது. எதனால அத பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஒரு அதாவது ஒரு போலீஸ் டீமும் சரி, வனத்துறையை சேர்ந்த ஒரு சிலரையும் அப்போ கொன்று குவிச்சு அ பண்ணிட்டு அதாவது ரொம்ப ஒரு பயங்கர அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது, வீரப்பன். ஸோ வீரப்பனை பிடிக்கிறதுக்கு எல்லா அதான் 3 மாநிலங்களும் தேடிக்கிட்டு இருந்த மாரியே ஒரு சிச்சுவேஷன். ஆனா உண்மையாவே பார்த்தீங்கன்னா, சந்தன கடத்தல் வீரப்பன் உண்மையாவே சந்தன மரத்த கடத்தினாரான்ற ஒரு விஷயம் வந்து அ ரியல்ல பார்த்தீங்கன்னா, சந்தன மர கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள போய் தடுத்து நிப்பாட்டி, அந்த சந்தன மரங்கள அப்படியே போட்டுட்டு ஓடிருவாங்க. இப்போ கிடைச்ச சந்தன மரத்த இவன் சும்மா வச்சுட்டு இருக்க வேணாம். ஒரு ஏஜெண்ட்ட பார்த்து இதெல்லாம் வித்து குடுறா அப்படின்னா, வித்து குடுக்க போறான். ஒரு அமௌண்ட் வரும். இந்த மாரி பண்ணாங்களே தவிர, சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு இருந்தது ஆரம்ப காலத்துல சொல்றேன். முதல்ல வந்து 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சது. அப்படி இருக்கும்போது, டன் கணக்குல நீங்க வெட்டி, அத கடத்தி கொண்டு போணும்னா, ஒரு பெரிய ஒரு யானையோ, இல்ல வேற சில பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு மிஷினரியோ ஏதோ இருந்தா மட்டும் தான், அவ்வளோ ஈஸியா நீங்க எடுத்துட்டு போ முடியும். ஈவன் இந்த புஷ்பா படத்துல கூட அத காட்டியிருப்பாங்க. நீங்க வந்து ஈஸியா எடுத்துட்டு போணும்னா, அதுக்கு ஒரே வழி அது சந்தன மரம் கடத்தல் இல்ல. அது வந்து ரெட் சாண்டர எடுக்கிற விஷயங்கள். பட் இருந்தாலும் 2 மரம் அத வந்து காட்டுலருந்து அ வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா மரத்த அந்த அடியோட வெட்டின பிறகு, அவங்களுக்கு தெரியும். அது மரத்தோட ஏஜ் இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணிட்டு, அத வெட்டி எடுத்த பிறகு, அந்த மரத்த தூக்கிட்டு வர்றதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். அது வந்து வாய்ப்பே இல்ல. அதுக்கு பதில்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மலையில ஓடக்கூடிய அந்த ஆற்று நீரோட சேர்ந்து அந்த அந்த தண்ணீல விட்டுருவாங்க. அப்போ அத அடிச்சு கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பக்கம் கொண்டு வந்து கரையில சேர்த்துரும். அதாவது லேண்ட் ஃப்ளாட்டா இருக்கக்கூடிய எந்த சமமான பகுதி, சமதள பகுதிய சேர்ந்து கொண்டு போயிரும். இப்படி கொண்டு வரும்போது, அந்த மாதிரி ஒரு ஓடை, நீரோடைன்னு சொல்லிக்கலாம். ஆறுன்னு சொல்றத விட நீரோடைன்னு சொல்லிக்கலாம். அந்த நீரோடை வந்து இந்த வாச்சாத்தி கிராமத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு பகுதி அது. அந்த தண்ணீரை ஒட்டி அது தண்ணி வசதி எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல அவங்க வாச்சாத்தின்ற அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரீசன் இந்த சமதள பகுதியில் ஏன் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க பயிரிடுறதுக்கு வசதியா இருக்கும். குறிப்பா அவங்களுக்கு தேவையான நெல்மணிகளோ இல்ல வேற ஒரு காய்கறிகளோ இந்த பயிரிடுறதுக்கு நீங்க ஒரு ஒரு சாய்வான ஒரு பகுதியா ஸ்லோப்பா இருந்ததுன்னா அதுல நீங்க பயிரிட முடியாது. அதனால இவங்க அந்த மாதிரி இடத்துல செட்டில் ஆயிருக்காங்க. இப்போ இந்த லொகேஷனை ஏன் வந்து இவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க போலீஸுக்கும் ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது சந்தன மரத்தை வெட்டி கடத்துறது வந்து ஒரு குரூப், ஒரு கேங் இருக்கு. அந்த குரூப்புக்கு அது ஒரு சிண்டிகேட். ஆக்சுவலா அது வந்து வெளியிலேயே தெரியாத ஒரு சிண்டிகேட். அந்த சிண்டிகேட்ல வந்து அவங்க யாரெல்லாம் ஒரு ஒரு மினிஸ்டர்ஸ் வராங்களோ இல்ல ஒரு அதிகாரிகள் வராங்களோ எல்லாரையும் அவங்களோட லைன்ல கொண்டு வந்துருவாங்க. அதை மீறி இருக்கிறவங்க அங்க இருக்க முடியாது, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கொலை பண்றதோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய சந்தன மரங்கள் எல்லாம் கடத்தி கொண்டு போய் விற்கிறது அது ஒரு தொழிலா, ஒரு பிசினஸா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய பொலிட்டீஷியன்ஸ், நிறைய பேர் சப்போர்ட். இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இது 92ல நடந்த விஷயம். இப்போல்லாம் ஆஃப் லேட் ஒரு 10 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, ஒரு நீங்க சாண்ட் குவாரி எடுத்தா கூட வெளியில தான் திமுக, அண்ணா திமுக எல்லாம் அடிச்சுப்பாங்க. ஆனா அங்க போய் குவாரின்னு வந்ததுன்னா அதுல வருமானம் வருது அப்படின்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கை கோர்த்து ஒன்னா இருந்து ஒரே அணியில ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்க. அந்த மாதிரி அப்ப கிடையாது. அப்ப யாரு அங்க டாமினன்ட் காஸ்ட் யார் இருக்காங்களோ அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, அப்புறம் யார் அந்த ஏரியால ரொம்ப முக்கியமான பணபலத்தோட இருக்காங்க அப்படின்றவங்க எல்லாருமே தான் அதை டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வாச்சாத்தி கிராம மக்கள் வந்து ஒரு இடைஞ்சலா அவங்களுக்கு தெரியுறாங்க. குறிப்பா இந்த மாதிரி கடத்தல் பண்ணக்கூடியவங்களுக்கு இடைஞ்சலா தெரியுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒண்ணு இந்த கிராமத்தினரை இங்கிருந்து காலி பண்ணிட்டா அவங்களுக்கு ஃப்ரீயா அவங்க வேலையை பண்ணலாம். காலி பண்ண சொன்னா காலி பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா நாங்க வருஷக்கணக்கா எங்களோட தொன்று தொட்டு நிறைய ரொம்ப பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து இங்க இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து இங்க இருந்து போக முடியாது. அப்படி அது மாதிரி பண்ற ஒரு சில காலகட்டங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸே இந்த இந்த ஏரியாவை வந்து ஒரு இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு வேலி போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. பட் இவங்க அந்த முயற்சிக்கு முன்னாடியே இந்த சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் இந்த வாச்சாத்தி கிராமத்தை டார்கெட் பண்ணதா அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸாக இருக்கட்டும். ஏன்னா இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தரை சொல்லியே ஆகணும். தமிழ்நாடு ட்ரைபல் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து சண்முகம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தொடர்ந்து அவரோட பேசிட்டு தான் இருக்க, நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணுவார். இப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நல்ல சிவம்னு ஒருத்தர் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் ஒருத்தர். அவர் இன்னும் நிறைய பேர் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த வாச்சாத்தி கொடுமை வெளியிலேயே தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 20ஆம் தேதி 1992 நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 பெண்கள்னால் நீங்கள் வந்து ஏஜ் குரூப் ரேஞ்சிங் ஃப்ரம் வந்து ஒரு 18 to 35, 40, 45 வரை வச்சுக்கோங்க. இந்த எல்லாருமே போலீஸாரால் கற்பழிக்கப்படுறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அன்னைக்கு அந்த 20ஆம் தேதி ஈவினிங் நடக்குது, திரும்பி நைட் நடக்குது. திரும்பி இந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் அந்த ஷாக்கில் அந்த ட்ராமாலேருந்து வெளியிலே வர முடியல. அப்போ எல்லாமே அந்த ஒரு சர்டன் பீரியட் நடக்குது, ஒரு 2-3 டேஸில். ஒரே நாள் தான். அந்த 20ஆம் தேதி காலையில் அந்த இன்சிடெண்ட் வந்து அவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க, டீடைன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. திரும்பி நைட்டு வந்து அதே மாதிரி கரூரில் இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கூட்டு போகிறாங்க, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. தொடர்ந்து அதுக்கப்புறம் மறுநாளே ரிமாண்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. எல்லாரும் பெண்கள் சிறையிலையும், சேலம் மத்திய சிறையிலையும், அப்புறம் வந்து ஆண்களை தனியார் சிறையிலையும் அடைக்கப்பட்டாங்க. இந்த விஷயத்தை வெளியிலே சொல்லக்கூடாது அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பான வார்னிங். அது அந்த வார்னிங்கை மீறி ஏதாவது பண்ணால் ஊரே இருக்காது, ஊரையே தரமாட்டமாக்கிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதுனால அவங்களும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க அரெஸ்ட் ஆனது குறிப்பிட்ட கொஞ்சம் பேர். இது இல்லாமல் அந்த கிராமத்தினர்னு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 பேர் இருக்காங்க. பாதி பேர் இந்த இதுக்கு பயந்து காட்டுக்குள்ளே போனவங்க திரும்பியே வரல. அந்த மாதிரிலாம் இருந்தது இந்த சம்பவங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே வெளியில் தெரியும். இப்போ இந்த 92லலாம் ஃபோன் கிடையாது. நீங்கள் ட்ரங்க் கால் புக் பண்ணணும், இல்லைனா நீங்கள் ஒரு கால் பேசுனா கூட அதுக்கு வந்து பெரிய ப்ராசஸ். பிஎஸ்என்எல்ல போய் நீங்கள் ரீச் பண்ணி பேசி இது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி தான் நீங்கள் பேசவே முடியும். அப்படி இருக்கும்போது வெளியில் தகவலே போகலை. இருந்தாலும் பொடி நடையாக நடந்து போய் ஒருத்தர் தகவல் சொல்லி அதுக்கப்புறம் வந்து இவங்க பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே வெளியில் வர ஆரம்பிக்குது. ஆனாலும் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னாலே ஜெயலலிதா வந்து ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அவங்களாலேயே இதை சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன்னு சொல்லி அவர் தான் அப்போ வனத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த 92 பீரியடில். அவரே கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட தகவல் தப்பா இல்லை அவங்களே வந்து அதை இக்னோர் பண்ணிட்டாங்களா, ஒருவேளை இந்த மாதிரி அந்த சந்தன கடத்தல் மாஃபியாவுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியாது நமக்கு. இருந்தாலும் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த தகவல்கள் எல்லாமே ஜெயலலிதாவுக்கும் சொல்லப்படுது. அவங்க சொல்லும் போதே இவங்க கிராஸ் பண்ணி எப்படி பேசிடுறாங்கன்னா, ஏன்னா அந்த டைமில் இருந்த சில போலீஸ் உயர் அதிகாரிகள் இப்போல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. அவங்கள்ட்டலாம் பேசும்போது அவங்க சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா, வாச்சாத்தி கிராமம் வந்து வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுதுமா, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஜெயலலிதாவுக்கு இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ தப்பு பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, அப்படிதான் அவங்க கிட்ட இருந்து தகவல் வருது. அவங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்ட உடனே இந்த பக்கம் நம்ம ஆட்கள் பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஜெயலலிதாவே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன அப்பீல்னோ ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரையும் அடித்து தூக்குங்க பண்ணுங்கன்ட்டு அவங்க டு த எக்ஸ்ட்ரீம் கோருக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் அந்த விஷயங்கள் வந்து வீவ் பண்ணி கொண்டு போனாங்களே தவிர, அதே மாதிரி அதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரணம்பட்டு காயம்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாக எதுவும் பண்ணுறதுக்கு இல்லாமல் தொடர்ந்து அவங்க கோர்ட்டுக்கெலாம் வரும்போது இந்த சம்பவங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாரையும் சந்திக்க விடாத மாதிரி ஒதுக்கி வச்சாங்க. இந்த கிராம மக்களை யாரையுமே, அந்த அரெஸ்டான யாரையும் அங்கே வந்து மீட் பண்ண முடியாத மாதிரி ஒரு பெரிய வந்து ஒரு தடுப்பு மாதிரி பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95 மென், 94 விமன், அப்புறம் அவங்களோட சேர்த்து ஒரு சில்ட்ரன் கொஞ்சம் பேர், இவங்க எல்லாருமே கைதானவங்க அந்த டைமில். அதாவது எதுக்காக கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சந்தன கடத்தல் வீரப்பனை பற்றின தகவல் இவங்களுக்கு தெரியும். அவன்தான்
56 டன் சந்தன மரத்தை கடத்தி கொண்டு வந்து அந்த சமவெளியாக இருக்கக்கூடிய அந்த நீரோடையில் அந்த மணலில் உள்ள புதைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷனை சொன்னதுனால அதை பற்றி நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்றதுனால அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் கொண்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு அவுட்லைனாக சொன்ன விஷயம். உண்மையாகவே அந்த ஜூன் 20ஆம் தேதி 1992 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 பேர் வராங்க, ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் வராங்க. அவங்களோட ஒரு டீம் ஆஃப் போலீஸும் வருது. ஆனால் ரொம்ப பேர் இல்லை, கொஞ்சம் கம்மி. அவங்களும் வராங்க. வந்து நேராக அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அது கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து நடந்து தான் போக முடியும். அது வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வெஹிக்கிள்லாம் போகாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நீங்கள் போக முடியும். ஸோ அங்கே வந்துட்டு அங்கே ரீச் ஆன பிறகு அங்கே பெருமாள்னு ஒரு வில்லேஜர், அந்த வாச்சாத்தி கிராமத்தை சேர்ந்த ஒரு வில்லேஜர் வந்து அவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் அவரை கூப்பிடுறாங்க, இங்கே வா அப்படின்னோடனே வரான். வந்தோடனே அது வந்து ஒரு கிராமம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நான் இப்போ சொன்ன ப்ரொஃபைல் விடி பார்த்தீங்கன்னா ஒரு நீரோடை போகக்கூடிய ஒரு பகுதி, ஒரு சமவெளியான ஒரு இடம், அங்கேயே வந்து நிறைய நெல் பயிரிடக்கூடிய ஒரு பகுதி, காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பக்கத்துலேயே வந்து அந்த ஊருக்குன்னு ஒரு மத்திய பகுதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மரத்தோடு சேர்ந்த ஒரு சின்ன அங்கே தான் ஊருக்கு ஏதாவது மீட்டிங் நடக்கணும்னா அங்கே தான் நடக்கும். இது ஒரு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 தெரு 3 தெரு தான் மொத்த வீடுகளே, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு 250 பேர்கிட்ட அந்த கிராமத்தில் இருக்காங்க. அந்த பெருமாளை கூப்பிட்டோடனே அவர் வெளியில் வராரு. வந்து சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு உண்டான மரியாதையோட நார்மலாக பேசும்போதே சொல்லுங்க ஐயா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. டப்புன்னு ஒரு அடி விழுது. என்ன சந்தன மரத்தெல்லாம் கடத்தி வச்சுக்கிட்டு என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கியா, எங்கே கடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் புரியல, எனக்கு நீங்கள் எது சொல்கிறீங்கன்னு தெரியல. என்னொன்னு மறுபடியும் மாற்றி அடி விழுது. இதை பார்த்துட்டு இந்த கிராமத்தை சேர்ந்த மற்றவங்கெல்லாம் ஓடி வராங்க. ஏங்க என்ன ஒன்றும் தெரியாத அவரை போய் ஏங்க அடிக்கிறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னொன்னே, இல்லை சந்தன மரத்தெல்லாம் கடத்தி வச்சுருக்காங்க இந்த கிராமத்தில் வந்து ஒரு சிலர் உங்களுக்கு தெரியாது, இங்கே நிறைய பேர் வீரப்பனோட டைப் பண்ணிவிட்டு சந்தன மரத்தெல்லாம் கடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பிடிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னோடனே, உண்மையாக சொல்லு எங்கடா மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு புரியவே இல்லை. அதுக்குள்ள அந்த உண்மையாவே இவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வாச்சாத்தி கிராம மக்களுக்கு நீங்க சந்தன மரம், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ட்ரைபல் வில்லேஜஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மரங்கள் எல்லாம் சாமியா கும்பிடுவாங்க. அவங்க வந்து மரத்தெல்லாம் வெட்டவே மாட்டாங்க. அதாவது மரத்தை நடுவாங்களே தவிர, மரக்கன்றுகளை கூட நடுவாங்களே தவிர மரத்தை வெட்டுனதா சரித்திரமே கிடையாது. அவங்க மரத்தை எப்போ எடுப்பாங்கன்னா, மரமா வந்து இந்த இப்போ ஒரு பெரிய ஒரு புயல் வந்தோ ஒரு இதுலேயோ மரம் ஒடிஞ்சு விழுந்து கிடக்கும்ல, அந்த விழுந்த மரங்களை அதை வேணா ஏதாவது ஒரு இதுக்கு எடுத்துட்டு வருவாங்களே தவிர பச்சை மரத்தை வெட்டவே மாட்டாங்க. அது வந்து அதுக்கு உயிர் இருக்கு, அதுக்கும் அந்த உயிரை நம்ம வெட்டி எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இன்னும் இது நீங்கள் ட்ரைபலை விட்டுருங்க. இப்போ எங்கள் ஊர்லாம் வந்து திருநெல்வேலி பக்கம் அங்கெல்லாம் இன்னைக்கும் ஒரு மரத்தை வெட்டணும்னா அவ்வளவு பெரிய சாங்கியம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடே கட்ட போறீங்க, இங்கெல்லாம் நம்ம திடீர்னு ரோட்டில் பார்த்தா இன்னைக்கு ஒரு மரம் இருக்குது நாளைக்கு இல்லை, அப்படி தான் இருக்கே தவிர நீங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கு கூட நீங்கள் யாராவது ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங் கொடுக்கக்கூடிய அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடியவங்க வந்து எப்படி மரத்தை வெட்டுவாங்க? ஸோ அந்த ரீசனை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள சிக்க வைக்கணுன்றதுக்காகவே அதை கேட்குறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, பெருமாள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த மறுபடி கிராம மக்களுக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் மாதிரி ஆயிடுது. நீங்கள் முதல்ல அவரை விடுங்கன்னா, அவனை இழுத்துட்டு போய் வண்டியில் ஏற்ற ட்ரை பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இவர் தான் காரணம், இவருக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அவருக்கு உண்மையாகவே ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி அங்கேருந்து அங்கே வெஹிக்கிள் வரைக்கும் இழுத்துட்டு போனவங்களை இவங்க போய் இழுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு கூட்டிகிட்டு வரும்போது அப்போ ஒரு தள்ளுமுள் ஏற்படுது. அந்த தள்ளுமுள் ஏற்படும் போது அந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸுக்கும் வில்லேஜஸ்க்கும் தகராறாகுது. இப்போ நார்மலாக ஒரு வார்த்தைகள் ஏதாவது ஒரு கூட பேசும்போது அப்போ அது ஒரு ஏஜில் இருக்கிறவங்க அதை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க, ஒரு சிலர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதை ஈஸியாக அது வந்து என்ன போய் இப்படி பேசிட்டியான்னு ஒரு கோபம் வரும்ல, அந்த மாதிரி சிலர் பேசுறது வந்து அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆனதுனால வாக்குவாதம் வந்து வார்த்தைகள் தடிப்பாகுது. அவங்களுக்குள்ள வார்த்தைகள் இதுவாகும்போது அவரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வராங்க. அந்த பெருமாளை வெளியில் எடுத்துகிட்டு வரும்போதே கிராமத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கும் போது அதை தடுக்கிறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸும் ஓடி வராங்க. வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தள்ளுமுள்ளில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒருத்தர், ஃபாரஸ்டர்,
அவர் வந்து செல்வராஜன் பேர் அவருக்கும் அவரை பிடிச்சி தள்ளி விட்டதில் அவர் கீழே விழுந்து அடிபட்டுருது. அப்போது இந்த மக்கள் எல்லாம் ஓடுறாங்க. அப்போ ஓடும்போது அவருக்கு மேலே அடிபடுது கொஞ்சம். அந்த அடிபட்ட உடனே அடிபட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவர் அலறிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் ஓடிட்டாங்க. ஓடின உடனே ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபாரஸ்ட் அஃபிஷியல் அடிக்கிறீங்களா, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போயிட்டு அந்த நீரோடை மாதிரி இருக்கக்கூடிய மணல் பரப்பில் போயிட்டு இங்கே தான் புதைச்சி வச்சதா சொல்லி அவங்க தோன்றுறாங்க. தோண்டி பார்த்தா அங்கே சந்தன மரம் இருக்குது. சந்தன மரம் இருக்குன்னொடனே அப்போது இது என்னது, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த கிராமத்தில் இருக்கவங்க தான் இதை கடத்தி வச்சுருக்காங்க, அதனால தான் இந்த பெருமாளை பிடிச்சி நாங்கள் விசாரித்தோம், இல்லைன்னா நாங்கள் விசாரிக்க போகிறோம், எங்களுக்கு என்ன அவசியம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் வைக்க அவசியமே இல்லை, நாங்கள் வெட்டவே மாட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி இது சொல்கிறீங்கன்னா, எல்லாரும் நீங்கள் உங்களை மாதிரி கிடையாது, நீங்கள் வந்து இதை வந்து அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க, அது வந்து அவங்க சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸு முடிவு பண்ணிட்டாங்க, சரி வாங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இது காலையில் இது நடக்கிறது அரௌண்டு அந்த 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு நடக்குது இந்த சம்பவம். 9-10 மணிக்கு நடக்குது. இவங்கெல்லாம் போயிட்டாங்க. கிராமம் எல்லாம் ஒன்றா கூடி அந்த மரத்தடியில் உட்காந்து பேசுகிறாங்க, என்ன நடக்குது, என்ன பண்ணணும், இதில் உண்மையாகவே என்ன தப்பு நடந்தது, யாராவது அப்படி எதுவும் தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 2 மணி இருக்கும். ஒரு 600 பேர் வராங்க. 600 பேர் அப்படின்னா உமன் போலீஸு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து, அப்புறம் ஃபாரஸ்ட் அஃபிஷியல் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து, அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரென்த் வராங்க. எல்லாம் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனேவே எல்லாரையும் கார்னர் பண்ணி ரவுண்டப் பண்ணிட்டாங்க. ரவுண்டப் பண்ண பிறகு அங்கே எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே புதைச்சி வச்ச இது வந்து சந்தனக்கட்டை எவ்வளோன்றதை நாங்கள் எடுக்கணும் வாங்கன்னு சொல்லி ஒரு 12 பசங்க ஒரு 15 பொண்ணுங்கண்டு அழைச்சிட்டு போகிறாங்க. எல்லாமே வயசானவங்களை கூப்பிட்டு போகல, ஏன்னா அவங்களுக்கு இந்த கட்டையை வந்து அது ஒரு 100 மீட்டர் தூரம் அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அங்கே பாருங்கள் எவ்வளவு புதைச்சி வச்சுருக்காங்கன்றதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன பிறகு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அந்த ஒரு 6 பசங்களை வரிசையாக முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர், நடுவில் 2 பேர்னு மரத்தை தூக்கிட்டு அனுப்புகிறாங்க. இப்படி ஒரு 2 மரம் 3 மரம் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் பசங்களை அனுப்பிட்டாங்க. பின்னாடி வந்த அந்த பொண்ணுங்களை அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேயே வச்சு அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க இந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ். செக்ஷுவல் அபியூஸ் பண்ண பிறகு அவங்க அலறிக்கிட்டு ஓடி வராங்க. இது ஏன்னா யாரும் இதை எதிர்பார்க்கல. அந்த பசங்களும் ஏன் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா, சரி பொண்ணுங்க ஏன் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருது, நம்ம போய் வச்சுட்டு திரும்பி வந்து நம்மளே தூக்கிட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க ஃபஸ்ட்டு வராங்க. ஆனால் இவங்க இன்டென்ஷனோட இதை பண்ணாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் போன பிறகு ஒன்லி பொண்ணுங்க மட்டும் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள தான் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அழுதுகிட்டு எல்லாம் வராங்க. அரைகுறை இதோட வந்து போன பிறகு இவங்க பயங்கர கோவம் வருது. அப்போ இவங்க ஏதாவது ஷூட்டப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் ரவுண்டப் பண்ணி ஏற்கனவே இருக்கிறதுனால அவங்க யாரும் எதுவும் கோவமாக பேசவோ ஏதோ பண்ண முடியல. இன்னொன்று உமன் போலீஸும் வந்திருக்காங்க. அந்த உமன் போலீஸ் வந்திருந்தாலும் அந்த எடுக்க போகிறதுக்கு அந்த தோண்டி எடுக்க போகும்போது ஏன்னா உமன் ட்ரைபல் பசங்களும் போகிறாங்க இல்லையா, அப்போ கூட போயிருக்கணும். அப்படி போகும்போதே அந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸு வேணாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து அப்புறம் விசாரணையில் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அந்த கன்ஃபெஷனில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களை வேணான்னு நிறுத்திட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி திரும்பி சந்தேகத்தில் வந்து இவ்வளோ பேர் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கும்பலை மொத்தமாக பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட அதான் 95 மென்னு, 94 விமனு, அப்புறம் கொஞ்சம் பசங்க. அவங்க வந்து சின்ன பசங்க, வேறு வழியில் அவங்கள விட்டுட்டு போக முடியாதனால கூட அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 192 பேரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஹரூரில் உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங் கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வெளியில் சொன்னேன்னா அவ்வளோதான், உங்களை காலி பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசி அவங்கள மிரட்டி கூப்பிட்டு போகிறாங்க. இதில் வந்து அங்கே போன பிறகு திரும்பி என்ன நடக்குது அப்படின்னா, ஹரூரில் உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வச்சு விசாரணைன்ற போர்வையில் வச்சிட்ருக்காங்க. ஜென்ரலாக இந்த விமன் அங்கே இருக்கும்போது விசாரணைக்கு விமன் போலீஸும் கூட இருக்கணும். அதில் ஒன் ஆஃப் த அவங்க போலீஸ்மென் வந்து உமன் போலீஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி விசாரணை எப்போ சொல்லி
கோர்ட்டில் கன்ஃபெஷன் கொடுக்கும்போது அவங்க ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கும்போது சொன்ன தகவல் படி நாங்கள் அங்கே இருந்தோம், ஒரு 7 மணி ஆச்சு. 7 மணி ஆனோடனே நீங்களாம் கிளம்புங்கம்மா, நான் பார்த்துக்குறோம், எல்லாம் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், நாங்கள் வாங்கிட்டு நாளைக்கு காலையில் ரிமாண்டு கூப்பிட்டு போனோம், நாங்கள் காலையிலே வந்துடுங்க, ஃபாரின் பண்ணிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இல்லை அதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்கன்ற தகவலையும் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டும் என்ன நடக்குதுன்னா, இதே மாதிரி விசாரணைன்ற ஒரு போர்வையில் ஒவ்வொருத்தரையாக ஒரு பேட்சாக கூப்பிட்டு போய் விசாரிக்க போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துல விசாரிக்கிறாங்க, திரும்பி அனுப்பிடுறாங்க, திரும்பி கூப்பிட்டு போகிறாங்க, விசாரிக்கிறாங்க, அனுப்புகிறாங்க. இப்படி போகும்போது இன்னொரு டீம் ஆஃப் ஒரு 15-18 பொண்ணுங்களை அழைச்சிட்டு போயிட்டு திரும்பி அங்கேயும் அவங்களுக்கு செக்ஷுவல் அபியூஸும் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸும் இருக்காங்க, ஒரு சில போலீஸில் சீனியர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக ரெவென்யூ அஃபிஷியல்ஸும் இருக்காங்க. எல்லாருமே அதில் இன்வால்வ்டு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இதில் என்ன அப்படின்னா, அங்கே போன இடத்துல அந்த ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவரை கூப்பிட்டுட்டு அவரை வச்சே நீ அவங்க ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ்ஸை நீயே கலட்டுன்னு சொல்லி அவங்கள கலட்ட வச்சு, ஏன்னா ஒரு ஊர் தலைவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, எப்பயுமே அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதை மீறி இந்த சம்பவங்கள் நடக்குது. ஏன்னா அவரை ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் அவரை ஒரு வழிபடாத ஒரு சாமி மாதிரி தான் வச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் சாமியை தான் கும்பிடுறது, அப்போ அவரை சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த ஊருக்கு ஒரு பெரிய என்ன வழிகாட்டி மாதிரி அவர் அப்படி வச்சிருக்கிறவரை வேணும்னு வலுக்கட்டாயமாக அந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க. அவரும் அதுக்கப்புறம் அவர் ட்ரெஸ்ஸை கலட்டுறதுக்காக முறத்தை கொடுத்து தொடப்பத்தை கொடுத்து அவரை அடின்னு சொல்லி அவரை அடிக்க வச்சு, ஸோ அங்கேயும் அன்னைக்கு நைட்டு அதே மாதிரியான கொடுமைகள் நடக்குது. குறிப்பாக அந்த ஊர் தலைவரை அவருக்கும் கொடுமை பண்ண அந்த இது நடக்குது. அதே மாதிரி அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த பெண்களுக்கும் செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது. அவங்களால அதுலேருந்து வெளியிலவே வர முடியல. அதில் யாருக்கிட்ட சொல்லி அழுறது, என்ன ஒரே கூக்குரலாக இருந்தது மட்டும்தான். அப்புறமா அவங்க விசாரணையில் சொல்லும்போது ஒரே அழுகுறலாக இருந்தது, என்ன நடக்கும்னே தெரியல, எங்களை கொன்னாது போட்டுருங்கன்ற லெவலுக்கு எல்லாம் அழுதுகிட்டு பண்ணாங்களே தவிர, இவங்க தொடர்ந்து அவங்களுக்கு செக்ஷுவல் அபியூஸ் அன்னைக்கு நைட்டு நடந்திருக்கு. திரும்பி மறுநாள் காலையில் எல்லாரையுமே அழைச்சிக்கிட்டு நேராக அதுக்குள்ளே அந்த வழக்கம் போல் உமன் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவங்களை எல்லாரையும் வண்டியில் வேனில் ஏற்றி கூப்பிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ண பிறகு எல்லாரும் அவங்க சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. இதுக்கு இடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கிராமத்தில் இவங்ககிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, இவங்க ஏன் சைலண்டாக இருந்தாங்க அப்படின்னா, ஒரே காரணம், மீதி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய வயசானவங்க மற்றவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, ரொம்ப சின்ன பசங்களாம் இருக்காங்க ஒரு சிலர், அவங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சைலண்டாக இருந்தாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா, இருக்கிற எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு அந்த கிராமத்தையே மொத்தமாக சூறையாடி மொத்தமாக உள்ள யாரும் தங்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. பவர் லைனை கட் பண்ணிட்டாங்க, தண்ணி லைனை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு மற்ற வீட்டுக்குள்ளே இருந்த பொருட்கள், அரிசி, பருப்பு எல்லாத்தையுமே அடிச்சு அங்கே. அப்புறமா இவங்க ஒரு டீம் போய் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த கிராமமே ஒரு போர்க்களம் மாதிரி இருந்தது, ஒரு சீனாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த படித்த பசங்களோட சர்டிஃபிகேட்ஸு, ரேஷன் கார்டு, அப்புறம் அவங்களுக்கு மற்ற அந்த அத்தியாவசிய இப்போ மாதிரி ஆதார் கார்டு இல்லை, பட் அந்த தேவையான மற்ற எல்லாமே கிழிச்சி செதறி ரோடு பூரா செதறி கிடக்குது. அரிசி பருப்புலாம் எல்லா பக்கமும் கிடக்குது. இந்த மாதிரி இவங்களும் பயந்துக்கிட்டு ஏதோ என்ன நடக்க போதோன்னு தெரியலேன்னு எல்லாம் காட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. கிடைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நிறைய ஸ்கூல் புக்ஸு எல்லாமே அங்கே கிழிச்சி எல்லாம் ரோடு எல்லாம் கிடக்குது. அதுக்கப்புறம் அவங்கள திரும்பியே வரல. இதில் இந்த நான் சொன்ன நல்ல சிவம்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர் அவராக இருக்கட்டும், அப்புறம் அந்த சண்முகம்னு சொல்லி அவர் தமிழ்நாடு ட்ரைபல் அசோசியேஷனோட ஒரு கோஆர்டினேட்டர், அவர் சண்முகம்னு சொல்லி, அவரும் இவங்களுக்கு தகவல் கிடச்சி இவங்க போகிறாங்க. இது எல்லாமே இந்த சம்பவம் நடந்தது 20ஆம் தேதி, 21ஆம் தேதி ரிமாண்டுக்கு போயிட்டாங்க, ரிமாண்டில் இருக்காங்க. மறு மாதம், அடுத்த மாதம் ஜூலை மாதம் கிட்டத்தட்ட 25 தேதிக்கு பிறகு, அது ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் கழித்து தான் இவங்க அந்த கிராமத்துக்கே வராங்க. வந்து பார்த்தா யாருமே இல்லை. அதாவது எப்படி சொல்றேன்னா, ஒரு சுடுகாடு மாதிரி, ஒரு ஆளுகளும் இல்லை. மிச்சம் மீதி இருக்க இல்ல அவங்க ஒருத்தர் இங்கிருந்து போய் ஊர்ல சொல்லி அழைச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி நடந்துடுச்சு,
வாங்கன்னு அவங்கள போய் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ முக்கியமான நிகழ்ச்சி, இந்த ஊர் கோயில் திருவிழா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்குன்னு வருவாங்க. எப்பயும் வந்து பார்த்துட்டு போக மாட்டாங்க. அவங்க வந்த பிறகு பார்த்தா அந்த கிராம மக்கள்லாம் இன்னும் எல்லாமே காட்டுக்குள்ளேயே இருக்காங்க, திரும்பி வரல. வந்தால் திரும்பியும் அடிப்பாங்களோ, திரும்பியும் ஏதாவது தப்பு நடக்குமோ, பிரச்சனை ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு எல்லாம் அங்கேயே இருக்காங்க. சாப்பாடு இல்லாமல் அங்கே கிடைக்கிற ஒரு பழம் இதை ஒரு சிலதை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ட்ரெஸ்ஸே இல்லை, அங்கே இருக்கிறத மாற்றி மாற்றி துவைச்சி இது பண்ணி போட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து முடிவே இல்லையா அப்படின்ற லெவலுக்கு அவங்க இருக்காங்க. திரும்பி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டீம் வந்து கலெக்டர்கிட்ட போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு கிராமமே ஊரை காலி பண்ணி போயிருக்காங்க. பவர் லைன் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க, தண்ணி பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே இல்லாத இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை வசதிக்கு பண்ணி கொடுங்க. அப்படி பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் அடுத்து நம்ம வந்து அவங்கள கூப்பிட முடியும். இன்னொன்று, இந்த கிராம மக்கள் அவங்களுக்கு தேவையான எல்லா சர்டிஃபிகேட் முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாமே வந்து செதறி கிடக்குது. அப்படி பார்த்தா அப்போ ஒன்றுமே கிடையாது. பாதி இது அடித்து நொறுக்கியிருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து கூரை வீடாக இருந்தது எல்லாமே தீ வச்சு எரிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி திரும்பி வருவாங்க? அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது, இல்லையே நான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி அவங்க கீழே இருந்த ஒரு டிஆர்ஓக்கு தகவல் சொல்லி ஆர்டிஓக்கு தகவல் சொல்லி போய் பாருங்கன்றாங்க. அவங்க நாங்கள் பார்க்குறோன்னு வரவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு டைப் இருக்குது அது அவங்களுக்குள்ள, அதனால அவங்களும் வரல. ஸோ கலெக்டர் அவங்களோட பாட்டில், ஏன்னா அவர் நேரடியாக வர்றதுக்கு பதில் ஒருத்தர் நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, ஆனால் அப்புறமா பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சரி பண்ணலான்றாரு, நடக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்யூனிஸ்ட் தோழராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க அந்த சண்முகம் இவங்க எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்து, அப்போ அந்த ஒரு மினிஸ்டர் இருந்தார் செங்கோட்டையன், அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு நடவடிக்கை எடுங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் ஆக்ஷன் இல்லை. திரும்பி சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. சிஎம் செல்லையும் அதில் நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை அவங்களுக்கு காதுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் வந்து வீரப்பனோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே அவங்க அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க அதுலேருந்து, ஏன்னா அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண விஷயம் அப்படி சொல்லப்பட்டதுனால அவங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இனிஷியேட் பண்ணல. அங்கேயும் ஒன்றும் ஸ்டெப் இல்லை. அதில் வந்து நேரு யுவ கேந்திரான்னு ஒரு அமைப்பு, அந்த குட்டியாக அந்த அங்கே ஊரில் இருக்கக்கூடிய சில படிக்கிற பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க, அவங்கெல்லாம் இது தொடர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அதே மாதிரி கம்யூனிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவங்க, அப்புறம் அந்த யூத் ஃப்ரண்ட்னு சொல்லி ஒரு டீம், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து மெனக்கெட்டு வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு வந்து சேலத்துலலாம் போய் அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரூஃப் எதுவுமே கிடையாது, யாரும் அதை எடுத்துக்கவே இல்லை. கடைசியாக இவங்க ஒன்று முடிவு பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கட்டும், இந்த சண்முகம்னு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இது அங்கே போய் விசிட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அந்த ஃபோட்டோ மாதிரி எடுத்து, இந்த மாதிரி இருக்குது, சுடுகாடு மாதிரி இருக்குது, இதுக்கு மக்கள் வாழ்ந்த இடம், இப்போ இதெல்லாத்தையும் இப்படி மாற்றி இது பண்ணியிருக்காங்க, இதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த ப்ரூஃபோடு அனுப்புறதை பார்த்தோன்னே சுப்ரீம் கோர்ட்டு தே ஹவ் டேக்கன் இட் டு நோட்டீஸ் இமீடியட்டாக. உடனே இது என்னன்னு பாருங்கன்னொடனே அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் அடித்து பிடிச்சி வேலை நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம கண்டெம்ட் ஆயிருமே, இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் போய் அப்புறம் அப்பயும் கூட அவர் அந்த டெப்டி செக்ரட்டரி ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க அஃபிடவிட் ஒன்று கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் சப்மிட் பண்ணும்போது இதில் யாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது அந்த ஊருக்கு இவங்க போனது உண்மைதான், அவங்களுக்கு வீரப்பனோட சப்போர்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டதும் அங்கே போனாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லாம் வயசானவங்க இருந்தாங்க, அவங்க யாரையும் ரேப்லாம் பண்ணல, எதுவுமே கிடையாது, தப்பு எதுவுமே நடக்கலை. ஆனால் இது வந்து எல்லாமே இந்த நேரு யுவ கேந்திராவாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில டீம் இருக்காங்க, இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த யூத் ஃப்ரண்ட், இந்த டீமு, கம்யூனிஸ்ட் தோழர்கள், இவங்க எல்லாமே சேர்ந்து தேவையில்லாமல் அதிகாரிகளை மேலே வந்து ஒரு இது பண்ணுறாங்களே தவிர அந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்கலை. ஏன்னா அவங்க சொல்கிற காரணம், ஒரு சம்பவம் நடந்திருந்ததா மறுநாள் அவங்கள 21ஆம் தேதி ரிமாண்டு கூப்பிட்டு போனாங்கல்ல ஜூன் மாதம், அப்போ ஏன் அவங்க சொல்லலை அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கலாமே, அவங்களுக்கு கேட்கப்பட்டது. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கா, உங்களுக்கு ஏதாவது தாக்குதல் நடந்ததா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணாங்களா என்னன்னு கேட்கும்போது அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இந்த சம்பவம் எதுவுமே நடக்கலை, இவங்களா கிளப்பி விடுற சம்பவம்னு அவங்க அஃபிடவிட்டே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது தொடர்ந்து விடவே இல்லை, இவங்க இப்படி நடந்ததுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட போய் மீட் பண்ணுறாரு.
அந்த ப்ரிசனில் போயிட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்காக சைலண்டாக இருந்தீங்கன்னொடனே அவங்க அதை சொல்கிறாங்க. இல்லை, ஊரில் இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனையாகிடக்கூடாதுன்னு பயந்து போய் அவங்களாவது ஏதோ பரவாயில்லாமல் ஒரு மாதிரி போகட்டுமேன்னு நினச்சி பண்ணோம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா ஊரில் இப்போ யாருமே இல்லை, எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 1.25 மாதம் ஆச்சு, ஊர் பக்கம் யாருமே இல்லை. ஏன்னா ஊரையே மொத்தம் நாசப்படுத்திட்டாங்க, அது எல்லாமே முழுக்க முழுக்க ரான்சாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அப்போ தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கொந்தளிச்சு எழுந்து எல்லாரும் திரும்பி கோர்ட்டில் இவங்களே வந்து ஒரு நாங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம் இனிமேல், ஏன்னா இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம ஏன் சைலண்டாக இருக்கணும்னு அப்போ சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போதும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் கட்டிட்டு தான் பேசினாங்க. ஈவன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த டைமில் மினிஸ்டராக இருந்தவரே, அவர் அதிகாரிகள் என்ன பேப்பரில் எழுதி கொடுத்தாங்களோ அதையே வச்சு படித்து சொன்னாரே தவிர இந்த சம்பவத்தை வெளியிலேயே சொல்லலை. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாத மாதிரி, தெரிஞ்சு தெரியாமல் இருந்தாரா இல்லை தெரியாமலே தெரியாமல் இருந்தாரான்றது தெரியாது. இருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது. இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது நோட்டீஸ் எடுத்த பிறகு தான் இது முழுக்க முழுக்க அது வந்து இந்த முழு விவரமும் வெளியே வர ஆரம்பிச்சது. இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஒரு சில பத்திரிகைகள், அப்புறம் அங்கே இருந்த லோக்கலில் இருந்த மேகசின்ஸு, இதெல்லாம் தொடர்ந்து இதை கிளறி விட்டு பண்ண ஆரம்பித்த பிறகு தான் இதுக்கு ஒரு முடிவு காலம் வந்தது. இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 269 பேர் அக்யூஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில். டோட்டலாக 269 பேரில் 155 பேர் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ், 108 பேர் போலீஸ். இதில் இந்த விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும்போதே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 54 பேர் இறந்து போயிட்டாங்க. 269ல் 54 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 54 பேர் இறந்த பிறகு மீதி இந்த 215 பேரில் எவ்வளோ பேர்னா 126 பேர் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ், அப்புறம் ஒரு 84 பேர் போலீஸ். இவங்க எல்லாத்துக்கும் அப்புறம் தண்டனை ஒவ்வொன்றா வருது. இந்த இந்த சம்பந்தம் தொடர்பாக இதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சஸ்பெண்ட் ஆனாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் அந்த டைமில் வெண்ணாத்தூர் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், ஜெகநாதன் ஒருத்தர், அவர் சஸ்பெண்ட் ஆனார். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த தொடர்பு இருந்த இந்த ரிலேட்டடாக இருந்த ரெவென்யூ அஃபீஷியல்ஸு, ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸு, அப்புறமா போலீஸு, இவங்க எல்லாருமே அதில் ரிலேட்டடாக இருந்த எல்லாருமே வந்து சஸ்பெண்ட் ஆகிறாங்க. எல்லாமே நடக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் அவங்களுக்கு மட்டும் இந்த வழக்கில் வந்து அவங்க ரேப் சார்ஜஸில் வழக்கு வந்து அவங்களுக்கு மேலே சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க கோர்ட்டில். இந்த கோர்ட்டில் ஃப்ரேம் பண்ண பிறகு அதில் ஒரு மொத்தம் 17 பேருக்கு மட்டும் கன்விக்ஷன் ரேப் சார்ஜஸில் கொடுக்கப்படுது. அதில் அந்த ஒரு ஏற்கனவே 54 பேர் இறந்து போயிட்டாங்க, அந்த இதை வந்து ரிலீவ் பண்ணிடுறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் தண்டனை காலம் வேறு வேறு ரேஞ்சில் கொடுக்குறாங்க. இந்த மொத்தம் இருக்கு இந்த 215 பேரில் ஒரு 17 பேர் தவிர மீதி உள்ள 198 பேருக்கும் வேறு வேறு இதில் சார்ஜஸில் கொடுக்கப்படுது. இது இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த வழக்கு விசாரணை வந்து தருமபுரி கோர்ட்டில் அவர் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு குமரகுருன்னு சொல்லி அவர் முன்னாடி விசாரணைக்கு வருது. இதில் வந்து செப்டம்பர் 29, 2011 இது வந்து இது பண்ணுறாங்க. இந்த வழக்கில் முழுமையான தீர்ப்பு எல்லாமே கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருது. இவ்வளவு நடந்த பிறகும் இப்போ ஏன் திடீர்னு அங்கே போகணும்? இப்போ இவங்க ஜட்ஜில் வந்து இப்போ அங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து அங்கே ஜட்ஜி போகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மையாக சொல்லப்போனால் அந்த வாச்சாத்தி கிராமத்தில் நிறைய பேர் படித்த இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்கள்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த டைமில் 20 வயசு இருந்தவங்கலாம் இப்போ கிட்டத்தட்ட 50 வயசாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அதில் அவங்களுக்கு தீங்கு இழைக்கப்பட்ட நிறைய பெண்கள் இறந்தும் போயிட்டாங்க. ஒரு சிலர் ஊரை காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு, அதாவது நார்மல் டவுனுக்கெலாம் இறங்கி வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி இருந்தாலும் இன்றைக்கும் வாச்சாத்தி அந்த சுவடுகளோடு தான் இருக்குது. அதே ஊர், அதே கிராமம், அதே தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே நடந்த அந்த வாச்சாத்தி அநியாயம், அந்த அநீதி, பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி வந்து இன்றைக்கும் அந்த சுவடு மாறாமல் அங்கே தான் இருக்குது. இதுக்கு வந்து இதில் நடந்த உண்மை விஷயங்களை வெளியில் கொண்டு வரதுக்காகவும் அதில் நடந்த அந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி வந்து வெளியில் தெரியணுங்கிறதுக்காகவும் தான் இவங்க போய் பார்க்க போயிருக்காங்க. உண்மையாகவே அந்த டைமில், ஏன்னா பத்திரிகை, இப்போ நானும் ஒரு பத்திரிகையாளராக கேட்டீங்கன்னா அதில் வந்து
அது போலீஸ் ரெக்கார்டில் இல்லைன்னா நம்ம போட முடியாது சம்டைம்ஸ். அது மாதிரி ஒரு சில சம்பவங்கள் அதனால கூட டிலே ஆச்சு. ஆனால் இதை தொடர்ந்து அந்த இவங்க கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கட்டும், அந்த ட்ரைபல் அசோசியேஷனை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், நேரு யுவகேந்திரா அந்த யூத் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் சப்போர்ட் இல்லைன்னா இந்த வாச்சாத்தி சம்பவம் எப்படி ஒரு 57 டன்னு சந்தன மரத்தை ஒரு மணலுக்கு அடியில் புதைச்சி வச்சாங்களோ அதே மாதிரி இந்த மொத்த விஷயமும் அதே நீரோடையிலே மறைக்கப்பட்டிருக்கும், உள்ளேயே புதைக்கப்பட்டிருக்கும். இது வந்ததுக்கு முக்கியமான காரணம் இவங்க எல்லாருமே தான் ஜாயிண்டாக வெளியில் வந்த ஒரு காரணத்தினாலையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க அதை ஒரு விஷயமா எடுக்கலைன்னா இது இந்த இவ்வளோ சீரியஸாக போயிருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த விஷயம் கேள்விப்பட்டு இவ்வளோ நடந்த பிறகு அப்புறம் இவங்க சிஎம்மாக இருந்த அவங்க வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க. 95லேயே வந்து இதில் முழுமையான தீர்ப்பு எல்லாமே வந்த பிறகு 92ல் நடந்த சம்பவத்துக்கு 95லேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே விசாரணையில் ஒரு மாதிரி முடிவுக்கு வரும்போதே இவங்க மேலாம் ஆக்ஷன் எடுத்து எல்லாமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எல்லாரும் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் பெரிய ஆள் யாருமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்றத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே பாதி பேர் இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள்லையோ, ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த 269 பேரில் 54 பேர் செத்து போயிட்டா கூட அந்த 269 பேருக்குமே ஃபேமிலி இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு பொண்ணு குழந்தை இருக்கும், அவங்களுக்கும் பேரண்ட்ஸ் பசங்க இருப்பாங்க, அவங்கள ஈண்டெடுத்ததும் ஒரு பெண்ணு தான்றதையும் அவங்க மறந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு ஒரு குரூஷியலாக ஒரு கொடுமைக்காரனாக இருந்திருப்பான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சைக்கோவாக தான் இருக்கணும். எனக்கு கேட்டால் இந்த 269 பேருமே ஒரு சைக்கோ தான். அந்த சைக்கோவா இல்லைன்னா இந்த மாதிரிலாம் அவங்களால திங்க் பண்ணவே முடியாது. யாருக்கோ பலன் கிடைக்கிறதுக்காக யார் எதையோ ஒரு சாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணது வந்து அது இன்னும் அந்த தமிழகத்தில் நம்ம நிறைய பார்க்கலாம். லீலாவதி கொலை வழக்கு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்களில் இந்த வாச்சாத்தி இந்த சம்பவம் வந்து உண்மையாக அதிலிருந்து வெளியிலே வர முடியாது. அது ஒரு கருப்பு அந்த புத்தகத்தில் கண்டிப்பாக அது ஒரு இடம் பெறக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். இல்லை இன்னைக்கு அந்த மக்களுடைய நிலை என்னவாயிருக்கு? இல்லை எல்லாம் அதான் நான் சொன்னேன், எல்லாருமே படித்து நல்ல நாகரிகமாக இருக்காங்க, யாருமே பெரிய இது இல்லை. நிறைய பேர் அந்த அங்கேருந்து மூவ் ஆகி டவுனுக்குலாம் வந்துட்டாங்க, சேலத்தில் இருக்காங்க நிறைய பேர். பட் இருந்தாலும் அந்த அவங்க அந்த பழமை மாறாமல் இருக்கக்கூடியவங்க மட்டும் தொடர்ந்து அங்கேயே இருக்காங்களே தவிர அவங்க ஊருக்கு போகிறது வர்றது இப்போ ஓரளவு பரவாயில்ல. எல்லாமே வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. முன்னாடி மாதிரி நடந்து போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ ஓரளவு ஒரு தார் சாலை அளவுக்கு இருக்குது, போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. எல்லாரும் இப்போ நிறைய மாறி இருக்காங்க உண்மையாவே சொல்ல போனோம். நம்ம ஆல்ரெடி சொன்னீங்க ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அவங்க கிட்ட பேசும்போது அந்த வடு இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம போய் பேசினாலும் அந்த ஒரு பயம் ஒரு அச்சம் அவங்களுக்கு கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். அன்னைக்கு அப்போ பேசும்போது பாத்தீங்கன்னா அதை ரீகலெக்ட் பண்ணும்போதே இப்போ நீங்க நார்மலா இப்போ நீங்க அப்புறம் தான் என்கிட்ட பேசும்போது ஒரு நார்மல் ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, அப்படி இல்லை. அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்க கண்ணு கொஞ்சம் மிரண்டு ஒரு பயம், அந்த அளவுக்கு அவங்களால அதை ரீகலெக்ட் பண்றதுக்கே யோசிச்சு பேசுற மாதிரி இருந்தது அப்படின்றத உணர முடிஞ்சது என்னால. அவங்க அதுல இருந்து மீண்டு வந்து அந்த கிராமமா திரும்பவும் வந்து வீடெல்லாம் கட்டி இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணல. அப்புறமா கலெக்டருக்கு, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் போன பிறகு அவங்க டைரக்ஷன்லயே அது நிறைய ஸ்பீடப் ஆச்சு. அப்புறமா கலெக்டர் நேர்லலாம் வந்து பார்த்து நேரில் விசிட் பண்ண பிறகு அங்கே உள்ள உண்மைத்தன்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு இமீடியட்டாக அதுக்கான ஆர்டர்லாம் கொடுத்து வீடு எந்த மஞ்சு வீடு இருந்தது மஞ்சு வீடு போடுற மாதிரியும், அப்புறம் ஓட்டு வீடு இருந்தவங்களுக்கு ஓட்டு வீடு கட்டி கொடுத்து இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டது. அதுக்கிடையிலேயே அவங்க கொஞ்ச நாள்லேயே பெயில் எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாதி பேர் இந்த சம்பவம் தொடர்பாக யாரும் பேச விரும்பலை நிறைய ஓப்பனாக. பட் இருந்தாலும் அங்கே காட்டுக்குள்ளே இருந்தவங்களாம் அவங்க திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி ஊருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்ணப்பட்டது. இந்த தெரு குழாய் இந்த மாதிரி எல்லாமே தண்ணி வசதிக்கு தேவையான எல்லா விஷயங்கள், அப்புறம் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பவர் கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. 92ல் இருந்தாலும் சம்பவத்துக்கு ஆல்மோஸ்ட் 93க்கு அப்புறம் தான் நார்மலுக்கு வந்தாங்க. ஆனால் இடையில வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 3-4 மாதத்துலேயே கூட 3ஆவது மாதமே இந்த 2ஆவது மாதத்துலேயே சுப்ரீம் கோர்ட் போன உடனே இவங்க எல்லாமே ஸ்பீடப் ஆனதுனால திரும்பி வந்துட்டாங்க. பட் இவங்களே கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அடுத்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வழக்கில் சந்திப்போம் நினைக்கிறேன். நேரத்துக்கு நன்றி. வணக்கம்.